இது சுற்றுலா செல்லும் நேரம். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க குளிர் பிரதேசங்களுக்கு பலரும் படையெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் கேரளாவில் உள்ள ஆலப்பி என்கிற ஆலப்புழாவுக்கு படகு வீட்டை காண சென்றோம். இங்குள்ள பேக்வாட்டர் என்கிற காயல்களில் மிதக்கும் படகு வீடுகளில் உல்லாச பயணம் மேற்கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். நாம் வீட்டுக்கு வீடு பைக் அல்லது கார் வைத்திருப்பது போல அங்கே வீட்டுக்கு வீடு படகு வைத்திருக்கிறார்கள். தண்ணீரின் மேலேதான் அவர்களது பெரும்பாலான பயணங்கள் நிகழ்கின்றன. ஆலப்புழா படகு வீட்டில் ஒரு நாள் பொழுதை கழிப்பது மறக்க முடியாத அனுபவம். மதியம் 12 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நீங்கள் இந்த படகு வீடுகளில் கட்டணம் செலுத்தி தங்கலாம். இந்த படகு வீடு எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கள் செல்வதற்கு முன்பு நமது பில்டர்ஸ் மில் சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுற்றுலா வீடியோக்களை காண்பதில் நீங்கள் ஆர்வம் உள்ளவர் என்றால் நமது பயணம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சேனல் லிங்க் முதல் கமெண்டில் உள்ளது. நாம் பயணித்த படகு வீடு கீழ்த்தளத்தில் 3 வீடுகளையும் மேல்தளத்தில் 3 வீடுகளையும் கொண்டது. கீழ்த்தளத்தில் 3 வீடுகளுடன் ஒரு பெரிய வரவேற்பு அறை அமைந்துள்ளது. படகு வீட்டில் பயணிப்பவர்கள் இங்கே போடப்பட்டுள்ள சோஃபாக்களில் அமர்ந்தபடி இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். இதேபோல் மேல்தளத்திலும் பெரிய வரவேற்பு அறை இருக்கிறது. படகில் உள்ள சமையல் அறையில் சமைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் உணவுகள் இங்கே பரிமாறப்படுகின்றன. இரவில் இந்த வரவேற்பு அறையில்தான் எல்லோரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த படகு வீட்டின் மேல்தளத்தில் நின்றபடி அந்த பேக்வாட்டர் நீர்ப்பரப்பை ரசிப்பது புதிய அனுபவத்தை தருகிறது. சரி, இனி படகு வீட்டை நாம் சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கப்பலுக்கும் கேப்டன் இருப்பது போல இந்த மிதக்கும் படகு வீடுகளுக்கும் கேப்டன் ஒருவர் இருக்கிறார். படகின் முழு கட்டுப்பாடும் இவரிடம்தான் உள்ளது. படகின் கீழ்த்தளத்தில் உள்ள இந்த கேப்டன் இருக்கைக்கு பின்புறம் வரவேற்பு அறை அமைந்துள்ளது. சோஃபா மற்றும் இருக்கை வசதிகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இயற்கையை ரசிக்க 2 பக்கமும் நிறைய ஜன்னல்கள் இருக்கின்றன. டிவி ஒன்றையும் இங்கே தந்திருக்கிறார்கள். இது படகு வீட்டுக்குள் வருவதற்கான வாசல். ஒவ்வொரு படகுக்கும் 2 வாசல்கள் இருக்கின்றன. படகின் கீழ்த்தளத்தில் 3 வீடுகள் உள்ளன. சுற்றுலா பயணியர் பயன்படுத்தும் வகையில் வாஷ் பேஷன் ஒன்றும் தந்திருக்கிறார்கள். மூன்று அறைகளை கடந்ததும் வருவது படகு வீட்டின் கிச்சன். படகில் பயணிக்கும் சுற்றுலா பயணியருக்கான உணவுகள் இங்கே சுட சுட தயார் செய்கிறார்கள். அடுத்ததாக
படகின் முதல் தளத்துக்கு செல்வோம். முதல் தளத்தில் 3 வீடுகளும் பெரிய ஹாலும் அமைந்துள்ளன. இங்குள்ள ஹாலில் பெரிய டைனிங் டேபிள் தந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சோஃபா செட் போட்டிருக்கிறார்கள். இது படகின் பால்கனி பகுதி. இந்த பால்கனியில் நின்றபடி இந்த பேக் வாட்டர் நீர்ப்பரப்பை ரசிப்பது த்ரில்லிங்கான அனுபவத்தை தருகிறது. இந்த படகில் உள்ள வீடுகளிலும் ஹாலிலும் ஏசி வசதி செய்திருக்கிறார்கள். டைனிங் டேபிளுக்கு அருகிலேயே வாஷ் பேஷன் ஒன்றும் தந்திருக்கிறார்கள். ஸ்பீக்கருடன் கூடிய டிவி இந்த ஹாலில் தரப்பட்டுள்ளது. இரவில் இந்த ஹாலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் சுற்றுலா பயணிகள். இப்போது ஜன்னல் வழியே அந்த பேக் வாட்டரில் பயணிக்கும் இன்னொரு படகு வீட்டை பார்க்கிறோம். கீழ்த்தளத்தில் உள்ளது போலவே மேல் தளத்திலும் 3 வீடுகள் இருக்கின்றன. முதல் தளத்தில் உள்ள ஒரு வீட்டை அடுத்ததாக பார்ப்போம். இந்த வீடு போலவே மற்ற 5 வீடுகளும் அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட 9க்கு 7 சதுரடி என்கிற அளவில்தான் இந்த அறை உள்ளது. டபுள் காட் போட்டு தந்திருக்கிறார்கள். 2 பேருக்கு வசதியான அறை இது. கூடுதலாக ஒருவரும் தங்கிக் கொள்ளலாம். ஃபேன் மற்றும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. இது அட்டாச்ட் பாத்ரூம். கிட்டத்தட்ட 3க்கு 8 சதுரடி என்கிற அளவில் அமைந்த சிறிய பாத்ரூம் தான். சுமார் 25 பேர் வரையில் பயணிக்கக்கூடிய இந்த படகு டீலக்ஸ் வகையை சேர்ந்தது. பிரீமியம் லக்ஸரி வகை படகுகளும் இருக்கின்றன. டீலக்ஸ் படகில் இரவு மட்டும்தான் ஏசி வசதி உண்டு. மற்ற படகுகளில் நாள் முழுவதும் ஏசி வசதி செய்து தருவார்கள். சிங்கிள் குடும்பம் பயணிக்கும் வகையில் சிறிய படகு வீடுகளும் இங்கே உள்ளன. 10,000 ரூபாயிலிருந்து இந்த படகு வீடுகளின் ஒரு நாள் கட்டணம் ஆரம்பமாகிறது. ஒரு குழுவாக செல்பவர்கள் தங்களுடைய பட்ஜெட்டிலேயே இந்த படகு வீடுகளில் ஒரு நாள் தங்கிவிட்டு வரலாம். எங்கள் பயணத்துக்கு ஏற்பாடு செய்த சென்னை பயண முகவரின் மொபைல் எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறோம். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். ஆலப்புழா படகு வீட்டில் பயணித்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்களாக பதிவு செய்யுங்கள். இது போன்ற சுற்றுலா வீடியோக்களை பார்க்க நமது பயணம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.